இன்றைக்கி நாம் கீரையோட தண்டை வச்சு பொரியல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற தண்டு எந்த கீரையோட தண்டானாலும் எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற கீரை கட்டு என்ன அப்படின்னா அரைக்கீரை தான். நல்ல பெரிய கெட்டாக தான் ஒன்று வாங்கியிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா கை பார்த்து எடுத்துக்கிடலாம். இதில் இருக்கக்கூடிய கீரையை தனியாகவும் தண்டை தனியாகவும் பிரிச்சுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்டை நல்லா பிரித்து சுற்றி உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி இதை ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வச்சு பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டியாக வச்சுருந்தேன் வெட்டி, அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வசக்கிக்கிறேன். எண்ணெயில் ஓரளவுக்கு பரட்டினதுக்கப்புறமா வெங்காயத்துக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வசக்கிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு வர வரைக்கும் வசங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வசங்கினதுக்கப்புறமா இப்போ நாம் இது கூட கைப்பாத்து வச்சுருந்த தண்டை சேர்த்துக்கிடலாம். தண்டை கைப்பாக்கிற வேலை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இப்போ தண்டை வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வசக்கிக்கிடலாம். உப்பு எதுவுமே தண்டுக்குன்னு நம்ம தனியாக சேர்க்கலை. இது நல்லா வெந்துடட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வசக்கிக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே விட்டோம்னா தண்டு நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதனால் நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டேன். இப்போ தண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, இந்த 4ஐயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி இதை ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் இதோட பச்சை மணம் நல்லா போகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பச்சை மணம் எல்லாமே போயிருச்சு. அந்த மசாலாஸ் எல்லாமே நல்ல தண்டில் மிக்ஸ் ஆயிருச்சு. பார்க்கவே நல்ல டெம்டிங்காக இருக்குல்ல. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தண்டை எப்போவுமே வேஸ்ட் பண்ணுவோம், ஆனால் அதுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி பொரியலாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடனா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.